வெல்கம் டு ஸ்ரீஸ் மேத் கிளாஸ். இன்றைக்கி கிளாஸில் என்எம்எம்எஸ் எக்ஸாம் மேட் பேப்பரில் இருக்கக்கூடிய கன சதுர கணக்குகளுக்கான பயிற்சி வினாக்களை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒரு கனசதுர வடிவம் கொள்ளுமாறு கீழ்காணும் படம் அமைந்துள்ளது எனில் அக்கனசதுரத்தில் 2க்கு எதிரான பக்கத்தில் உள்ள எண். அப்போது 2க்கு எதிரான பக்கத்தில் என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து நீளமான பகுதி எடுத்துக்கணும். அப்போது இதில் 2 1 4 5 இதுதான் வந்து நீளமான பகுதி. இதில் 1 விட்டு 1 மேட்ச் பண்ணணும். இப்போது 1 விட்டு 1 எடுக்கும்போது 2னுடைய எதிர்பகுதி 4. அப்போ the answer is 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கனசதுர வடிவம் கொள்ளுமாறு கீழ்காணும் படம் அமைந்துள்ளது எனில் அக்கணத்தில் கனசதுரத்தில் ஈக்கு எதிரான பக்கத்தில் உள்ள எழுத்து. ஸோ ஈக்கு எதிரான எழுத்து என்ன அப்படின்னு பார்க்கணும். இதுலேயும் வந்து நம்ம எதை எடுக்கணும் அப்படின்னா இந்த நீளமான பகுதி எடுத்துக்கணும். இதில் 1 விட்டு 1 நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈக்கு எதிரான பகுதி என்ன வரும்? ஈக்கு எதிரான எழுத்து சி. ஸோ சி எங்கே இருக்குது? தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், ஒரு கனசதுர வடிவம் கொள்ளுமாறு கீழ்காணும் படம் அமைந்துள்ளது எனில் அக்கனசதுரத்தில் எதிரெதிரான பக்கத்தில் அமையும் எண்கள். ஸோ எல்லா எதிரெதிர் எண்களையுமே கேட்டிருக்காங்க. இப்போ இதுலேயும் அதே மாதிரி நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து நீளமான பகுதி. இதுதான் வந்து நீளமான பகுதி. இதில் நம்ம 1 விட்டு 1 எடுப்போம் இல்லையா? 7 3 மேட்ச் பண்ணிக்கலாம், 9 2 மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த 4 5. ஸோ அப்போது என்னெல்லாம் பேர் வருது? 7க்கு எதிரான பகுதி 3, 9க்கு எதிரான பகுதி 2, எங்கே இருக்குது? 7க்கு எதிரான பகுதி 3 7 3. ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். 7க்கு எதிரான எண் 3, 9க்கு எதிரான எண் 2, 4க்கு எதிரான எண் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கனசதுர வடிவம் கொள்ளுமாறு கீழ்காணும் படம் அமைந்துள்ளது எனில் அக்கனசதுரத்தில் எதிரெதிரான பக்கத்தில் அமையும் எழுத்துக்கள் என்ன? இப்போ இதில் வந்து நீளமான பகுதின்னு பார்த்தோன்னா இதுதான். ஸோ இதில் வந்து எதிரெதிர் வந்து டிஇ, அதுக்கப்புறம் டிஎஃப். ஸோ டிஎஃப் இருக்கிற ஆப்ஷன் வந்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ ஏயும் பியும் பக்கத்தில் இருக்கிறதுக்கு எதிரெதிரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது அருகில் தான் அமையும். அப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. அப்போது எது ஆப்ஷன் உங்களுக்கு? லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு கனசதுரம் வடிவம் கொள்ளுமாறு கீழ்காணும் படம் அடிக்கப்பட்டால் 4 புள்ளிகள் கொண்ட முகத்திற்கு எதிரான எத்தனை புள்ளிகள் கொண்ட முகம் அமையும்? ஸோ இப்போ இதில் வந்து இதுவும் எப்படி இருக்குன்னா இங்கேயும் 3 பக்கம் இருக்குது, இங்கேயும் 3 பக்கம் இருக்குது. ஸோ நீளமான பகுதி எதுன்னு நம்ம சொல்ல முடியாது, ரெண்டுமே சமமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது ரெண்டையும் ஒரு பேர் பண்ணிடுவோம், இது ரெண்டையும் ஒரு பேர் பண்ணிடுவோம். ஓகே, அப்போது 2க்கு எதிரான பகுதி 5, 1க்கு எதிரான பகுதி 6. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 இந்த 4. அப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 4 புள்ளிகள் கொண்ட முகத்திற்கு எதிராக உள்ள புள்ளிகள் கொண்ட முகம். அப்போது 4 புள்ளிக்கு எதிராக உள்ள முகத்தில் வந்து எத்தனை புள்ளிகள் இருக்கும்னா 3. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கனசதுரமாக மாற்றும் பொழுது எந்த மாதிரி வடிவம் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதை ஃபோல்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த 3 பக்கமுமே வந்து எம்டியாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் சான்ஸ் இருக்குது. பி இஸ் கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது வருதான்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ இந்த பிக்சர் வருமா? இது மாதிரி ஃபுல்லாக வந்து ஷேடாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இதுலேயும் ஹாஃப் இருக்குது. இதை ஃபோல்ட் பண்ணும்போது இது ரெண்டும் ஒன்றா சேராது. ஸோ திஸ் இஸ் நாட் த ஆன்சர்.
அப்புறம் இது மட்டும் வருதா நம்ம செக் பண்ணணும். ஏன்னா இதுலேயும் ஃபுல்லாக ஷேடாக இருக்கு இல்லையா? ஸோ இது வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. இதே மட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ இதை ஃபோல்ட் பண்ணும்போது, இந்த பீஸை ஃபோல்ட் பண்ணும்போதும், இந்த பீஸை ஃபோல்ட் பண்ணும்போதும் இந்த ஷேடிங் வந்து எப்படி வரும் அப்படின்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. ஸோ பி மட்டும், செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இதை வந்து கனசதுர வடிவமாக மாற்றும் பொழுது இதில் இருக்கக்கூடிய எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் இதில் நம்ம எதிரெதிர் பக்கத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் நீளமான பகுதி. அப்போ 1னுடைய எதிர்பக்கம் 3, 2னுடைய எதிர்பக்கம் 5, 4னுடைய எதிர்பக்கம் 6. அப்போது எப்படி வரும்னா 1, 3, 2க்கு 5, 4க்கு 6. ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸை எடுக்கணும். ஸோ எதை எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து 1, 4, 3 வந்திருக்கு. வரக்கு சான்ஸ் இல்லை. ஒன்றா இது ஃபுல்லாக வரணும், இல்லைனா இது ஃபுல்லாக வரணும். அப்போது 3, 5, 6, 1, 2, 4. எஸ், 1, 2, 4 இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி மட்டும் அப்படிங்கிற விடை தான் சரியான விடை. செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் நம்ம முன்ன சொன்ன மாதிரியே தான். எதிரெதிர் பக்கத்தை மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் எந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் நீளமான பகுதி வந்து இது. அப்போ இதில் வந்து 6னுடைய எதிர்பக்கம் 2, 5னுடைய எதிர்பக்கம் 3, 1னுடைய எதிர்பக்கம் 4. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எங்கே மேட்ச் ஆகிருக்குதுன்னு பார்க்கலாம். 6, 2, 3, 6, 2, 5, 4, 5, 1. 4னுடைய எதிர்பக்கம் 5. இதில் எந்த ஆப்ஷன் வரும்னா 6, 5, 4. 6, 5, 4. அதாவது இந்த 1, 4ங்கிறத வந்து நம்ம இங்கே 4, இங்கே 1 போட்டோம் அப்படின்னா ஸோ 6, 5, 4 வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இதில் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுக்கணும். நம்ம வேணும்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போது 6, 5, 4 எங்கே வந்திருக்கு? இந்த ஆப்ஷன். ஸோ பி மட்டும், அதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி. இப்போ இதுலேயும் வந்து இந்த பாக்ஸ் வந்து எப்படி இருக்கும், கனசதுரமாக மாற்றும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ஹாஃப் பீசஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது இது ரெண்டும் ஒன்றா சேரும், இது ரெண்டும் ஒன்றா சேரும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஒன்று விட்டு ஒன்று எடுப்போம். இது ரெண்டும் ஒரு ஜோடி, இது ரெண்டும் ஒரு, அதாவது எதிரெதிர் பக்கமாக இருக்கும். அப்போ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது இது ரெண்டும் ஒன்றா சேரணும் இல்லையா? ஸோ இங்கே வந்து இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கு. அதே மாதிரி இந்த இதனுடைய எதிர்பக்கம் வட்டம். ஸோ அப்போ வட்டம் பின்னாடி இருக்கும். இந்த கிராஸோட எதிர்பக்கம் வந்து முக்கோணம். அப்போ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக வருது. ஏ ஆப்ஷனில் எல்லாமே மேட்ச் ஆகுது. இது ரெண்டும் ஜாயின் ஆகிடுச்சு. ஓகே. அப்போ இதனுடைய எதிர்பக்கம்னா இந்த வட்டம் நமக்கு தெரியாது. அப்போ இது கரெக்டு. இந்த கிராஸோட எதிர்பக்கம் வந்து முக்கோணம், அதுவும் நமக்கு இங்கே தெரியல. அப்போ இந்த கிராஸ். ஸோ ஏ ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி. இதையும் வந்து நம்ம கனசதுரமாக மாற்றும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த சின்ன சின்ன 4 ஸ்கொயர்ஸ் இருக்கு இல்லையா? இது 4ம் ஒன்றா சேரும். ஒன்றா சேரும்போது இந்த ட்ரையாங்கிளை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும், எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன்று வந்து டவுன், ஒன்று வந்து லெஃப்ட் பார்த்துருக்கு, ஒன்று கீழே பார்த்துருக்கு, ஒன்று இடது பக்கம் பார்த்துருக்கு. அப்போ எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு நம்ம இப்போ கொஞ்சம் யோசிக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்கொயரும் பார்க்கணும். இப்போ இதில் எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னா,
யோசிங்க பார்க்கலாம் எந்த ஆப்ஷன் வரும். இங்கே கீழேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏ, பி மற்றும் சின்னு கொடுத்துருக்காங்க, ஏ மற்றும் சின்னு கொடுத்துருக்காங்க, பி மற்றும் டின்னு கொடுத்துருக்காங்க, சி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா யோசித்து இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிங்க. நீங்கள் இதில் என்னென்ன பார்க்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த ட்ரையாங்கிளை நீங்கள் பார்க்கணும், இந்த ட்ரையாங்கிளோட டைரக்ஷன் பார்க்கணும், இந்த சர்க்கிள் பார்க்கணும், இந்த ஸ்கொயர் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணிவிட்டு இதில் எந்தெந்த ஆப்ஷன்லாம் கரெக்டாக இருக்கோ அது எல்லாமே திஸ் இஸ் வாட் கால் நம்ம என்ன சொல்லுவோம்னா மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆன்சர் மட்டும் சரியாக இருக்காது, 2-3 ஆன்சர் கூட சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஷார்ட்கட்ஸை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் பண்ண முடியும். ஸோ சீக்கிரமாக அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வேறு சம்க்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியான சம்ஸ். அந்த ஷார்ட்கட்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அழகாக பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.